ஜெபிப்போம். எங்கள் அன்பாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். அனுதினமும் உம்முடைய சாட்சிகள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, அநேக இரத்த சாட்சிகளை நாங்கள் அறிவித்து இன்னும் அறிவிப்பதற்கு நேரங்களை காலங்களை எங்களுக்கு கொடுத்து பாதுகாத்து வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் மனிதரின் சாட்சியை குறித்து, ஜேம்ஸ் சால்மார்ஸ் என்றவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதை அநேக மக்கள் அறிந்து கொள்ள, அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிக்க நீ உதவி செய்யும். தொடக்க முடிவாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவதாசர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதல்ல அவருடைய சாராம்சத்தை அறிந்து கொள்ளலாம். ஜேம்ஸ் சால்மார்ஸ் என்பவர், நாடு ஸ்காட்லாந்து. அவர் ஊழியம் செய்த இடம் பசிபிக் கடலில் உள்ள தீவுகள். ஆனா ஊர் ஆர்டிசா என்ற ஊர். இந்த வார்த்தைகளுக்கு முதலாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது துணிவு வேண்டும் என்று சொல்லி அறிமுகப்படுத்திருக்கிறது. அதுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில அநேக நிலைகள் இருந்திருக்கிறது. அதற்கு முன்பாக வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இங்கே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6-16 வரை நாம் வாசிக்கும் போது தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்தவைகளை குறித்து வெளிப்படுத்துகிறது. அதாவது பொறாமை இருந்தது. சவுல் தான் அந்த மனுஷன். ஆனா தாவீது தேவனோடு இருந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். இவருடைய ஜெபம். மற்றபடி 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சங்கீதமே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையின் பிரகாரமாக தான் இவருடைய வாழ்க்கையை நாம் ஆராய இருக்கிறோம். எப்படி என்று சொன்னா, இந்த பொறாமை கொண்ட சவுல் ராஜாவுக்கு முன்பாக எப்படி பொறாமை வருகிறது என்பது ஒரு சிறு கருத்து. ஆண்டவர் தாவீதை உபயோகப்படுத்தும் போது தேவன் அவரோடு கூட இருந்த பொழுது சவுலிடத்தில் இருந்த அந்த ஆவி பிரிந்தது. அப்போ சவுலுக்கு பொறாமை ஏற்பட்டது. தேவன் யாரோடு இருக்கிறார்? தாவீதோடு இருக்கிறார். அதனால தாவீதுக்கு அநேக காரியங்கள் செய்தார், நமக்கு தெரியும். அந்த பொறாமையோட எப்படி உண்டு பண்றாருன்னா, இவங்க பெரேசரை கொண்டு திரும்பி வரும் பொழுது அந்த மக்கள் சந்தோஷமும் சமாதானம் அநேக களியாட்டங்களை செய்து வரவேற்கும் போது அந்த வார்த்தைகள் சரியில்லாம இருக்கிறது. அவர் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 போது அநேக இக்கட்டுகள் வந்தது. இருந்தாலும் கூட ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார். சவுலை விட்டு விலகி போனார். தாவீதுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டியதா இருந்தது. பிற்பாடு அவர் 1000 பேருக்கு அதிபதியாக அவரை நியமித்து அவருக்கு பயந்திருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார் என்பதை இது 1 சாமுவேல் 18, 12, 13 நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது இவருடைய வாழ்க்கைக்கு நாம் போவோம். தேவ பலம் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. முதல்லையே தேவனுடைய அழைப்பு இவருக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் வேத வசனத்தின்படி பார்த்திருக்கிறோம். இப்ப பார்க்கிறோம். இந்த ஜேம்ஸ் சால்மார்ஸ் டிசம்பர் 4ஆம் தேதி 1841 ஸ்காட்லாந்து அட்ரோசனில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். தன் இளம் வயதிலிருந்தே தேவ ஊழியத்தின் மீது வாஞ்சிய உள்ளவராய் இருந்தார். ஆரம்ப கால வளர்ச்சியில் கிறிஸ்துவம் பரவி வந்த தெற்கு பசிபிக் ஊழிய அழைப்பை பெற்றார்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் அழைப்பு இருந்ததுனாலதான் இவர்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த சாட்சியை குறித்து மற்ற மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் நம்மை அழைத்த அழைப்பு இப்பொழுது தெரிகிறது. இவர் இப்படியாக சிறு வயதிலேயே அந்த குடும்பத்தில் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளையாக வாழ்வது மாத்திரமல்ல, அவருடைய வாஞ்சியெல்லாம் கிறிஸ்தவத்தை எப்படியாவது பரப்ப வேண்டும் என்று எண்ணம் கொண்டபோது அவர் உள்ளத்துல தேவன் ஒரு திருப்பத்தை கொடுத்தார். அவர் இந்த ஊழியம் பரவி அநேக மக்கள் சாட்சி பெற்றிருக்காங்க. ஆனா சில பகுதிகள், அந்த பசிபிக் தீவுகள்ல ஒன்றுமே இல்லாத இருந்தது. அங்கதான் எல்லாமே நடக்கிறது. மனிதர்களை தின்பவர்களாக இருக்கிறாங்க, கடவுளை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. நிறைய மக்கள் அந்த பழ வாழ்க்கையை அப்படியே வைத்து அதே போலவே நடந்து இருக்கிறாங்க என்பதை இவர் புரிந்து கொண்டு தேவன் இவருக்கு அழைப்பு கொடுத்து அந்த பசிபிக் ஊழியத்தை இவர் பெற்றுக்கொண்டு புறப்படுகிறார். இவர் புறப்பட்டு போகிறார். இந்த நிலையில பாப்புவா நியூ கினிக்கு செல்லுதல் போறார். அந்த ஊருக்கு இவர் போய், அந்த கிராம பகுதி போய் 1870 அக்காலகட்டத்தில் தான் கிறிஸ்தவம் பெரிதாய் அறியப்படாத நியூ கினி என்ற தீவுக்கு செல்ல முடிவு செய்தார். இந்த சால்மர்ஸ் வெளியாட்களை விரோதமாய் நினைக்கும் கூக்கு மக்களிடம் சென்று ஊழியம் செய்ய தொடங்கினார். அப்படின்னா விரோதமாய் நினைக்கும் மக்கள், அவர்களுக்கு மனிதர்களை குறித்தே தெரியாது. மனிதர்களை குறித்து தெரியாதப்போ தேவனை குறித்து தெரியாது. வாழ்க்கை வரலாற்றில் என்ன குறைவு இருக்கிறது, இந்த குறைவுகளை நாம் எப்படி நிறைவு செய்வது என்பதும் தெரியாது. அப்ப பாமரமற்ற மக்கள், ஒன்றும் அறியாத மக்கள், அந்த அறியாத மக்களுக்கு எந்த விதத்துல நாம் இவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதை இந்த சால்மார்ஸ் அறிந்து கொண்டு செல்கிறார். போய் அங்க நிறைய, இப்போ நம்முடைய கல்வாரி திருச்சபையோட ஆங்காங்கே வடநாட்டுல ஊழியம் பண்றாங்க. இந்த பாஷைகள் எப்படி, அவருடைய கலாச்சாரங்கள் எப்படி, அவங்களோட வாழ்க்கை தரத்தை எப்படி மேம்படுத்துவது, எப்படி அதை முயற்சிப்பது என்று நம்முடைய மாபெரும் போதகராகிய அண்ணன் அவர்கள் அர்ப்பணித்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து இதன்படி இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அது போலதான் ஊழியத்தை பரப்ப வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்து வருகிறார். அதே போலதான் இவர் அங்க போகும்போது இவருக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க மொழியும் தெரியாது, அவங்களை எப்படி திருத்துவதும் என்று தெரியாது. அங்க போன பிற்பாடுதான் அவர் ஊழியம் செய்ய முற்பட்ட மக்களிடம் என்ன முதல்ல வேணும்னா, மொழி இல்லாம அவர்களுக்கு எதையும் நாம அறிவிக்க முடியாது, தெரிவிக்க முடியாது. அப்ப அந்த மொழியை கற்றுக்கொள்ளனா ரொம்ப கஷ்டம். அப்ப அவங்க என்னென்ன செய்யறாங்க, அவங்களுடைய கலாச்சாரத்தை எப்படி புரிந்து கொண்டு நாம் அதெல்லாம் சரி செய்யும் பொழுது மாத்திரம்தான் நாம் செய்கிற ஊழியத்தை, ஆண்டவரை அங்க பரப்ப முடியும். அப்படி இவர்கள் இல்லை என்றால் நாம் எதையும் அங்க செய்ய முடியாது. அவர்களைப் போலதான் நாம் மாறிவிடுவோம். அதனால இம்மொழியை கஷ்டப்பட்டு இவர் கற்றுக்கொள்கிறார். அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு புரிந்து கொள்வதில், சிறு பிள்ளைக்கு எப்படி நாம் கற்றுத் தருகிறோம், பெரிய வாலிபனான போது எப்படி வாழ வைக்க நினைக்கிறோம், பிற்பாடு என்ன நடக்கிறது என்பதை அறிவிக்கிறோம் இல்லையா? அது போலதான் இவர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு வேண்டியதை இவர் கொடுக்க வேண்டும், இல்லைன்னா அவங்க மாற முடியாது. அப்போ அங்க என்னென்ன இல்லை, விவசாயம் இல்லை, கல்வி இல்லை, பாடசாலைகள் இல்லை, அப்புறம் பள்ளி, அதாவது திருச்சபைகளை நிறுவ வேண்டுமானால், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டுமானால் அவர்களுக்கு வேண்டிய சிலவற்றை கூட நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அவர் மொழிகளை அவர் கஷ்டப்பட்டு அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன் மூலமாய் பல பாடசாலைகளை நிறுவினார். சில கல்விகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். விவசாயம் என்பது என்ன என்பதை அவர்கள் தெரியும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
மருத்துவம் என்பது எப்படி என்பதை சிலவற்றை அடிப்படையாக அவர் அவர்களுக்கு வைத்தார். இந்த முறை அம்மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் இந்த சால்மார்ஸ். இப்போ அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாய் அளவுல அதை அறிந்து கொள்ள முடியாது, சும்மா பேச்சளவில் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதற்கான எழுத்து வடிவுகள் வேண்டும். அப்போ இவர் பள்ளிகளை, பாடசாலைகளை நிறுவி அவைகளில இவைகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் பல வகையில. அப்படி செய்யும் பொழுது இவருக்கு அநேக சவால்களை சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகவே அவர்களை திருத்துவதற்கு அநேக முயற்சிகள் எடுத்த பொழுது தன் உயிரையே சின்னாபின்னமாக வைத்து அவைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த சால்மார்ஸ். இந்த கிறிஸ்தவத்தின் முக்கியம் மட்டுமின்றி எல்லாவற்றையும் அவர் செய்ய ஆரம்பிச்சார். அது மூலம் முன்னேற்றம் அடைய வந்தது. ஆனாலும் கூட முன்னேற்றம் அடைந்தாலும் கூட பல திருச்சபைகளை நிறுவி பல வழிகளிலே அவர்களுக்கு அந்த சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கை தரத்தை அவர் என்ன பண்றாருன்னா டெவலப், அதாவது உயர்த்துகிறார். அக்காலகட்டத்தில் அநேக சவால்கள், அநேக மக்கள் எதிர்க்கிறாங்க, அநேக மக்கள் விரும்புறாங்க. அப்படி இருந்தும் கூட அவர் அநேக காரியங்களில அவர் பின் அடையவே இல்லை. சரியான வாழ்க்கையை அவர்கள் கற்றுக் கொடுத்து ஒரு சில எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வதில்லை. மக்கள் சிலர் ஏற்றுக்கொள்றாங்க, சில மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா அங்க அந்த நர மாம்சத்தை சாப்பிடுகிற மக்களா இருக்கிறாங்க. சில வேளைகளில அங்க அந்த தீவுகளில போய் இவைகளை வார்த்தைகளை சொல்லும் பொழுது, நம்ம தங்கி இருக்கும் பொழுது மலேரியா, பல காய்ச்சல்கள், பல நோய்கள், அந்த காற்று மாற்றங்கள், இவைகளெல்லாம் சந்திக்க வேண்டியதா இருப்பது. ஆனாலும் கூட தேவன் அவரை அழைத்த அழைப்புக்கும் ஊழியத்திற்கும் தன்னை என்ன வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி தவறாமல் வாழ்ந்தவர் தான் இந்த சால்மார்ஸ். இது ஒரு விருந்து சாலை முக்கியமான கூட்டம் ஒண்ணு ஏற்படுத்துறாங்க. அந்த கூட்டத்துல ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு சால்மார்ஸும் அவரது மனைவியும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தனர். கூட்டம் முடிந்ததும் விருந்து பரிமாறப்பட்டது. அந்த பெரிய தட்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது எண்ணெயில் பொரித்து நல்லா வறுத்து எடுக்கப்பட்ட பெரிய இறைச்சி துண்டு. அது என்ன என்று உற்று நோக்கி சால்மாரின் மனைவிக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அது என்ன தெரியுமா? ஒரு மனிதனின் மார்பு எலும்பு. எப்படி இருக்கு அவருடைய வாழ்க்கையில? அந்த தாயார் இதை பார்த்து புரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் இதெல்லாம் நினைத்த பொழுது தாயார் அவர்கள் மரித்து போகிறார்கள். பிரியமானவர்களே, எப்படியெல்லாம் சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு தெய்வீக மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்படி தன்னை தேற்றிக்கொண்டு, தன் குடும்பத்தை தேற்றிக்கொண்டு மற்ற மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற நிலையை தேவனால் அழைப்பு பெற்று தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு போன பிறகுதான் இப்பேற்பட்ட மக்களை அவர் சந்திக்க முடிந்தது. ஒரு சமயம் நியூ கினியா என்ற தீவு நாகரிகமற்ற பாவம் நிறைந்த மூடத்தனமிக்க கொடூர பழங்குடி வாழும் இடம் அது. 1877 ஆண்டு சால்மாரும் அவருடைய குடும்பமே அங்க இப்படி வாழ வேண்டும் என்று, அங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று இவர்களுக்குள்ள எண்ணம் வந்ததுனால இவங்க புறப்படுறாங்க. ஆகவே அந்த நேரத்துல எதிர்பாராத விதமாக சால்மாரின் மனைவி பலவீனமாகி மரித்து போயிடுறாங்க. ஆனாலும் கிறிஸ்துவ பணியில ஈடுபடுவதன் மூலம் என்ன துக்கம் வந்தாலும், மரித்து போனால் எப்படி இருக்கும் தன்னுடைய மனைவி, அவர் துக்கம், கஷ்டம், கண்ணீர், ஊழியத்திலும் துக்கம், கஷ்டம், கண்ணீர் எல்லாமே நிறைந்திருந்தது. ஆகவே எல்லாவற்றையும் மறந்து
தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை ஆண்டவர் அனுப்பின அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இன்னும் அதிகமாக தேவனுடைய பணியில் தீவிரமாய் ஈடுபட்டார். அதே போலதான் புதிய பழங்குடி மக்கள் பழக அவர்களுக்கு என்ன வேணும்? அவங்க நண்பராகணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஆகணும், அவங்க மனிதர்களை தின்பவர்கள். அவர்களுக்கு என்ன செய்தா அவர்களை நம்மை நேசிப்பார்கள், அவர்கள் எப்படி வாழ வைத்தால் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவார்கள் என்று சொல்லி அவர் மனதில் அநேக எண்ணங்கள் ஏற்பட்டது. அப்ப அவர்களுக்கு வேண்டிய சில பரிசு பொருட்களை கொடுத்தார். அதனால் இந்த மக்கள் அவருக்கு நண்பரானார்கள். புது புது தீவுகளுக்கு சென்று கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைக்க ஆரம்பித்து விட்டார். 1901 ஆண்டு கோராபாரி என்ற தீவிற்கு இவர் பயணமாகி போறார். அங்கே அநேக மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவர்களும் இதே போன்ற மக்கள் தான், பழங்குடி மக்கள் தான். அவர்களும் நரமாம்சத்தை உண்ணவர்கள் தான், அவர்களும் அதை தான் செய்வாங்க. அதே போல ஒரு நாள் இவர் படகுல ஏறி அந்த இடத்துக்கு போறார். அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவர்கள் எல்லாரும் இவரை சூழ்ந்து கொள்றாங்க. அவங்க யாருன்னா நரமாம்சத்தை சாப்பிடக்கூடிய மக்கள் தான். இவர் படகுல போறாரு, அந்த படகை சூழ்ந்து கொண்டு ஒரு வரவேற்பு கொடுப்பது போல இவங்க அவருக்கு மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க. அந்த நேரத்துல இவர் அதை பார்த்து விட்டு நாளைக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி திரும்பி போயிடுறார். பிற்பாடுதான் மறுநாள் தால்மார் தன் உடன் ஊழியர் டாம்கின்ஸ் உடன் அங்கே இவர்களோடு திருப்பி மறுபடியும் அதே தீவுக்கு இவர் போறார். அங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவரை எப்படியாவது, அவங்க நரமாம்சம் சாப்பிடுறது தானே, எப்படியாவது இவரை அடித்து நாம பெரிய விருந்தாக இவரை நாம் சாப்பிட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் எல்லாரும் கூட்டம் கூடி அவர்களுக்குள்ள விமர்சித்து வருவார் என்ற நினைப்பு இருந்தது என்னவோ தெரியல. ஆனா இவர் மாத்திரம் அங்க போறார். அங்க போகும்போது எல்லாரும் இவரை சூழ்ந்து கொள்றாங்க. சூழ்ந்து கொண்டு வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்போ வரவேற்பு கொடுக்கும் பொழுது அவருக்குள்ள என்ன இருந்திருக்குமா நமக்கு தெரியாது. எல்லாமே நல்லதான் நடக்கும். மக்கள் எல்லாம் இப்படி எல்லாம் நம்ம வரவேற்கிறாங்க, நம்ம அங்க போய் சேரலாம், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி அவருக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா அவர் எப்படியாவது தேவனுடைய வார்த்தையை நாம் இவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது உறுதியாயிருந்தது. அப்பதான், அதனாலதான் அவர் பல சவால்கள் என்ன வந்தாலும், மக்களாலேயோ மிருகத்தாலேயோ அல்லது என்ன சமுதாயத்தாலோ என்ன வந்தாலும் சரி, தெய்வீக பலம் அவரோடு கூட இருந்ததுனால அவர் அநேக காரியங்களை வெற்றி அடைய செய்ய அவர் நினைத்திருந்தார். அந்த நேரத்தில் தான் சில வார்த்தைகளை இவர் சொல்றாரு. முக்கியமா இவர் இந்த விருந்துக்கு போறாரு இல்லையா, அங்க போகும்பொழுது இவருக்கு நிறைய அந்த உணவை சமைச்சு வச்சு காத்திருந்தார். அதுக்கு முன்பாக இவரை உருட்டுக்கட்டையன் அப்படின்னு போட்டுக்கிறார். இந்த உருட்டுக்கட்டையால இவர்களுடைய தலைகள் எல்லாம் வெட்டி துண்டு துண்டா போட்டுறாங்க. என்ன விதமான கொடூரங்கள், என்ன விதமான இரத்த சாட்சிகள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான வார்த்தை ஒன்று இருந்தது. அது 1 கொரிந்தியர் 9:22 சொல்லுகிறது. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்றார். இது பவுலுடைய வாழ்க்கையில நிரந்தரமா இருந்த ஒரு வசனம். இந்த வார்த்தையானது எவ்வளவு பெரிய வார்த்தை! எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் ஜனங்கள் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் கொடுத்து எல்லா மக்களும் அழிவில் இருந்து விடுதலையாகி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு என்னை போல நித்திய வாயுவில நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையும் தன் இரத்தத்தையும் சின்னாபின்னமாகி கொடுத்தது போலவே அநேக தீர்க்கதரிசிகள், அநேக மக்கள் மாபெரும் மனிதர்களாய் இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட இந்த பைபிளை நாம் பார்க்கும்போது எத்தனையோ மக்கள் வேறு விதமாகவே மரித்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் நாம் பார்க்கும் பொழுது இந்த சல்மான்சனுடைய வாழ்க்கையில அறியாத காலங்களில பழங்குடிய மக்களாயிருந்த நேரங்களில மிருகத்தன்மையாக வாழ்ந்த மக்களிடத்துல கூட அவர் சென்று அதை மாற்றுவதற்கு என்ன வழி என்று தெரிந்து கொண்டு அந்த வழியின் மூலமாக அவர்களுக்கு அநேகருக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் கூட சில மக்கள் இந்த சவுலாகிய பவுல் பிரசங்கிக்கும் போது கூட சில மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சில மக்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படிதான் எங்கு பார்த்தாலும் தேவ மக்களுக்கு துன்பம்தான், துயரம்தான், துக்கம்தான், கஷ்டங்கள் தான், பாடுகளுக்கு மத்தியில தான் தேவனுடைய ஊழியத்தை பரப்ப வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி இந்த சல்மான்சனுடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள முடியும். இவருடைய சாட்சியானது அங்க எத்தனையோ மக்களை திருப்பினார், மனமாற்றம் அடைந்தார், அவர்களை திருச்சபைகளை கட்டி தேவனை குறித்து போதிப்பு நடந்தது. ஆனாலும் கூட அந்த மக்கள் அவரை விரும்பப்படாமல் அவரை அடித்து, அவரோடு கூட இருந்த ஊழியரையும் அடித்து கொன்று விட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது? ஆனாலும் கூட அவர் மரித்தால் சொல்லி அநேக காரியங்களை சொல்லுவார். கோதுமணி தான் சொல்லுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வராவிட்டால் ஒரு மனிதனும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர் வந்ததுனால்தான் இன்னைக்கு அநேக அவர் விதைச்ச விதைகள் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு செல்வதற்கு அநேக மக்கள் புறப்பட்டார்கள். இன்றைக்கு அது போலதான் இவருடைய வாழ்க்கையில கூட இந்த சல்மான் விதைத்த அவர் மரித்தார், அவர் குடும்பம் மரித்தது, அவரோடு ஊழியத்துக்கு சென்றவர்கள் எல்லாம் மரிச்சிட்டாங்க. ஆனாலும் அவர் விதைத்த, அவர் அநேக மக்களுக்கு கற்றுக் கொடுத்த இவைகள் ஒரு நாளும் குறைவே இல்லை. அப்பதான் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. இந்நாட்களில் அநேக மக்கள் மனம் திரும்பி, எண்ணற்ற மக்கள், கணக்கில்லாத மக்கள் இன்று அந்த மக்களுடைய வாழ்க்கையில தேவ பிள்ளையாக மாறினார்கள், மாற்றப்படுகிறது. அந்த பசிபிக் தீவுகளில அநேக மக்கள் மனம் திரும்பி இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த மார்சன் மூலமா நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய நற்செய்தி எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்வதற்கு இவளெல்லாம் பார்க்கும்போது திடம் கொண்டு பலமாய் அநேகருக்கு தேவ வார்த்தைகளை போதிக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் மறுபடியும் பரிசீலிப்போம். அநேகருக்கு சத்தியத்தை சொல்லதான் வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அதுதான். நம்முடைய பாடுகள் மத்தியில, துன்பங்கள் மத்தியில, துக்கங்கள் மத்தியில, பலவிதமான சோதனைகள் மத்தியில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி அநேக மக்களுக்கு அறிவிப்பதை தவிர வேறு ஊழியம் நமக்கு இல்லை. தேவன் நம்மையும் இதே போலதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இவருடைய வாழ்க்கையில இருந்த அதே குணாதிசயங்கள் நமக்குள்ள வளர நாம் ஜெபிப்போம், சிந்திப்போம். நாம் ஜெம்மலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையில நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களின் வசனங்களும் நீர் கொடுத்த இரத்த சாட்சியினுடைய மாபெரும் மனிதர்களை குறித்தும் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஆண்டவரே? உலகமா அல்லது பரலோக ராஜ்யமா? இப்படி என்று நாங்கள் பார்க்கும் பொழுது பல சவால்கள் எங்களுக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கும் கூட பல ஆபத்துகள், பல இக்கட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நெருக்கத்தின் மத்தியில தான் ஆண்டவரை நாங்கள் அறிவிக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த பலத்தை எங்களுக்கு தரும்படியாய், நாங்கள் பலவீனர் தான், எங்களுக்கு நீர் பலம் தரும்படியாய், பூர்ணமாய் விளங்கும்படியாய் உம்முடைய பாதப்படியில வைத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்களும் இதே போல அநேக மக்களுக்கு சாட்சியா ஜீவிக்க எங்களையும் வழி நடத்தும்படியாய் முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, கல்வாரி திருச்சபையில நடந்து கொடுங்க ஒவ்வொரு ஊழியங்களும் பரவட்டும், பெருகட்டும், அநேக மக்களுக்கு சாட்சியா இருக்கட்டும். ஆண்டவரே, இதே போலதான் எங்களுடைய வாழ்க்கை கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமாக ஆண்டவரே, அப்பாவி மக்களிடத்துல நடந்து கொண்டிருக்கிற
இந்த மதம் என்ற வாழ்க்கையில ஆண்டவரே இது அது என்று சொல்லி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை இருக்கிறது. இவைகளை சமாதானப்படுத்துகிற கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே. நீர் தான் இவைகளெல்லாம் பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற இன்னும் அநேக மக்களுக்கு சாட்சியாய் சத்தியத்தை அறிவிக்க நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சமாதானத்தை தாரும், உம்முடைய அன்பை தாரும் ஆண்டவரே. இதோ இதை நடத்துகிற உங்களுடைய கல்வாரி திருச்சபையில் இருக்கிற அண்ணன் அவர்களுக்கும், அண்ணனுடைய பிள்ளைகளுக்கும், அவருடைய மருமகளுக்கும், பேர பிள்ளைகளுக்கும், அக்கா அவர்களுக்கும், அநேகருக்கும் கூட இன்னும் அதிகமாய் நாங்கள் வளர்ச்சி அடைந்து தேவராஜ்யத்தை நிரப்புவதற்கு எங்கள் பலம் தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.